10 நிமிஷத்தில் வாயில் கரையிற டெசர்ட். கோடை ஸ்பெஷல் மேங்கோ சகோ. வெயிலுக்கு இதமாக ஹோட்டல் ஸ்டைலில் மேங்கோ சகோ வீட்லேயே செய்யலாமா? செம்ம ஈஸியான இந்த டெசர்ட்டை மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். சகோங்கிறது புது வேர்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. சகோன்னு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாயசத்துல எல்லாம் போடுவோம் இல்லை ஜவ்வரிசி, அதைத்தான் சகோங்கிறாங்க. அதை மட்டும் நம்ம முதல்லையே வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் சொன்னால் செம்ம சிம்பிள். இது எப்போ வேணால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பல்பையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட பால் காய்ச்சி ஆற வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்க பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மேங்கோ பியூரி ரெடி. இந்த சகோவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க. சகோவை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். சீக்கிரமாகவே இது வெந்துடும், 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த மாதிரி வெந்ததும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை வடிகட்டினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணும்போது செம சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மேங்கோ பியூரியில் ஊற வச்ச சப்ஜா விதையையும் நம்ம வேக வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கட் பண்ணி வச்ச மேங்கோஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மேலாப்பில் கொஞ்சம் சப்ஜா விதையும் வச்சா 10 நிமிஷத்தில் நம்ம டெசர்ட் ரெடி. இது இப்படியே சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் பண்ணி சாப்பிட்டா இந்த வெயிலுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான மேங்கோ டெசர்ட்டுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.